செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் கரும்பு கொள்முதலுக்கு லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்த நிலையில் இது தொடர்பாக விசாரிப்பதற்காக விசாரணை குழுவானது அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் சமயசங்கிலி பகுதியில் கரும்பு கொள்முதலுக்கு லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்த நிலையில் அது குறித்து விசாரிப்பதற்காக தற்போது குழு அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறார். தங்கமணி, வணக்கம். முழு விவரம். வணக்கம். அதாவது இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள சமயசங்கிலி பகுதியில் விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள அந்த பொங்கல் கரும்பு என்பது தமிழக அரசின் சார்பில் நியாய விலைக்கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கரும்புகளை கொள்முதல் செய்வதற்காக திருச்செங்கோடு கூட்டுறவு சார் பதிவாளர் எழில் என்பவர் தலைமையிலான அதிகாரிகள் நேற்றைய தினம் சமயசங்கிலி கரும்பு விவசாயிகள் பார்த்த பொழுது அங்கு 4000 கரும்புகளுக்கு 400 கரும்பு இலவசமாக தர வேண்டும் என்றும், அதே சமயத்தில் தாங்கள் உங்கள் காடுகளை பரிசீலனை செய்தால் அவங்களுக்கு லஞ்சம் பணத்தை தர வேண்டும் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த செய்தியினை நியூஸ் தமிழ் செய்தி வாயிலாக பிரத்யேகமாக செய்தி வெளியிட்ட நிலையில இன்றைய தினம் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா அவர்களுடைய உத்தரவின் பேரில் விசாரணை குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விசாரணை குழுவில் மல்லிகா மாவட்ட வருவாய் அலுவலர், செயலாட்சியர், சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை மோகனூர் அவர்கள் தலைமையிலான குழு தலைவராகவும், கலைச்செல்வி இணை இயக்குனர் வேளாண்மை துறை நாமக்கல் அவர்களை குழு உறுப்பினராகவும், முத்துராமலிங்கம் மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் அவர்களை குழு உறுப்பினராக கொண்டு, அதாவது 3 அதிகாரிகளை கொண்ட ஒரு விசாரணை குழு என்பது தற்போது அமைக்கப்பட்டிருக்கின்றது. புகார் குறித்து கள ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட நபர்களை விரிவாக விசாரணை செய்தும் விசாரணை அறிக்கையினை இன்று மாலைக்குள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் சமர்ப்பிக்குமாறு அந்த ஆணை என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அந்த விசாரணை குழு அதிகாரிகள் தற்போது சமயசங்கிலி பகுதியில் இங்கிருக்கின்ற விவசாயிகளிடம் அவர்கள் விசாரணை தொடங்கி இருக்கின்றனர். தொடர்ந்து நியூஸ் தமிழில் நேற்றைய தினம் இது மாதிரியான விவசாயிகளிடம் அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாகவும், அதே சமயத்தில் 4000 கரும்புகளுக்கு 400 கரும்பு கொடுத்தால் மட்டுமே தங்கள் கரும்புகளை கொள்முதல் செய்வதாக கூறிய குற்றச்சாட்டை தொடர்ந்து தற்போது மாவட்ட ஆட்சியர் உமா அவர்களுடைய உத்தரவின் பேரில் தற்போது 3 அதிகாரிகள் தலைமையிலான விசாரணை குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.